வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம புரோக்கன் ஹெட் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். இனிஷியலா நம்ம Photoshopஅ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த எஃபெக்ட் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் இமேஜ் நமக்கு தேவை. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு புரோக்கன் ஆன பார்ட்டோட இமேஜும், ஒரு க்ளோஸ் அப் ஃபேஸோட இமேஜும், அதாவது இந்த புரோக்கன் பார்ட்ட நம்ம தலையில பிளேஸ் பண்ண போறோம். ஸோ 2 இமேஜையும் நான் தனித்தனியா Photoshopக்குள்ள டிராக் பண்ணி கொண்டு வரேன். 2 இமேஜையும் தனித்தனி டேப்ல நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இந்த புரோக்கன் பார்ட்ல இருக்க இந்த புரோக்கன் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இத நான் செலக்ட் செஞ்சு இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல நான் பிளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குயிக் செலக்ஷன் டூல் அதாவது 1, 2, 3, 4 இந்த டூல் பார்ல 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா, குயிக் செலக்ஷன் டூல் இருக்கும். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ல நீங்க Wன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டூல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரியா? இந்த குயிக் செலக்ஷன் டூல வச்சு நான் அந்த புரோக்கன் ஏரியா மட்டும் செலக்ட் பண்றேன். இந்த சேம் விஷயத்த நீங்க பென் டூல் வச்சு கூட பண்ணலாம். இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். பட் நீங்க குயிக் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு செலக்ஷன் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிம்பல் மைனஸ்ன்னு சொல்லி மாறும். உங்களோட கர்சரோட சிம்பல் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்லேருந்து மைனஸ் மாறும். ஸோ அப்ப அது என்ன பண்ணும்னா, மிஸ் ஆன ஏரியாஸ நம்ம திரும்பி இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம், மெனு பார்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க இந்த செலக்ஷன பண்ணதுக்கப்புறம், அந்த ரிஃபைன் எட்ஜ்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் ரெட் கலர்ல ஹைலைட்டடா காட்டும். சப்போஸ் அந்த மாரி உங்களுக்கு காட்டல அப்படின்னா, வியூ மோட்ல போயி இந்த மாரி ஓவர்லே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி காட்டும். ரெட் கலர்ல காட்டும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்மார்ட் ரேடியஸ் இத ஆன் பண்ணிக்கங்க. எட்ஜஸ டிடெக்ட் பண்றதுக்காக அதில நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்காண்டி இப்போ நான் கொஞ்சம் செட்டிங்ஸ நான் மாத்துறேன். ஸ்மூத் 1 பாயிண்ட். ரேடியஸ் 1 வச்சுக்கிட்டேன். ஸ்மூத்னஸ் 1 வச்சுக்கிட்டேன். ஃபெதர் தேவை கிடையாது. அவுட்புட் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலரா இந்த நம்ம செலக்ட் பண்ண லேயர் மட்டும் தனியா ஒரு புது லேயரா கிரியேட் ஆகும். வித் லேயர் மாஸ்க்கோட. சரிங்களா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? நியூ லேயர் கிரியேட் ஆயிருச்சு வித் லேயர் மாஸ்க்கோட. பட் ஆனா, இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ நம்ம கட் பண்ண ஏரியா வரல. மத்த ஏரியாலாம் வந்திருக்கு. நான் இது என்ன பண்ண போறேன்னா, இன்வெர்ட் பண்ண போறேன். இந்த மாஸ்க்ல வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் மாஸ்க்கோட ப்ராப்பர்ட்டீஸ் டேப் ஓப்பன் ஆகும். இதில நீங்க இன்வெர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த டேப்ல இருக்க இமேஜ இந்த டேப்ல இருக்க நம்ம கட் பண்ண அந்த பார்ட்டோட இமேஜ இந்த இமேஜ்க்கு கொண்டு வர போறோம். மூவ் டூல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த இமேஜ டிராக் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா, இந்த இமேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இந்த இமேஜ நம்ம கரெக்ட்டா பிளேஸ் பண்ண போறோம். சைஸ்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நான் இந்த இமேஜ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். கண்ட்ரோல் T உங்க கீபோர்ட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். நீங்க கார்னர்ஸ ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸ் ஆஃப் தி எட்ஜஸ் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைஸ் குறையும். அந்த ஹெட்டோட ஷேப்புக்கு ஏத்த மாரி நீங்க அத நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்ட்டான பிளேஸ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க என்டர் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிறலாம்.
இப்போது நான் இந்த இமேஜை ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்களா, இந்த நம்ம கட் பண்ண எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த எட்ஜஸை ஃபுல்லாமே கொஞ்சம் ஸ்மூத் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு பி, ப்ரஷ்ஷோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி. ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேலட்டில், கலர் பேலட்டில் பிளாக் செலக்ட் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிறேன். கொஞ்சம் கூட ஹார்ட்னஸ் இல்லாமல் கம்ப்ளீட் 0 வச்சுக்கிறேன். 0 வச்சுட்டு அந்த எட்ஜஸை மட்டும் லைட்டாக எரைஸ் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக எரைஸ் பண்ண வேணாம். லைட்டாக அந்த கார்னர்ஸ் மட்டும் நீங்கள் எரைஸ் பண்ணால் போதும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கின்னோட மர்ஜ் பண்ணுறோம். தனியாக எடுத்து வச்ச மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கின்னோட இந்த பாட் இமேஜையும் நம்ம இப்போது மர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணி முடித்த உடனே ஒரு வாட்டி ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக நம்ம இமேஜ் வச்சுருக்கீங்களா, ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த பாட்டில் வெளியே நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாட் இமேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணி எடுக்கும்போது வேறு ஏதாவது நீங்கள் வெளியில் மிஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் பெயிண்ட் ப்ரஷில் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு இங்கே கிரே கலர் பெயிண்ட் வருது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒர்க் பண்ணும்போது எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். மேல் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பிளாக் பேலட்டில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போவும் நான் இந்த இமேஜில் நான் கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாஸ்கில் இருக்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அந்த ப்ரோக்கன் பார்ட்டோட அந்த ப்ரோக்கன் பீஸை நம்ம ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த ஹெட்டோட இமேஜையும் இந்த பார்ட்டோட, அதாவது இந்த ப்ரோக்கன் பீஸோட இமேஜையும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த லேயர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேச்சுரேஷன் வரும். இப்போது எனக்கு இந்த ஃபேஸில் எனக்கு கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ண வேணாம். நான் போகிற கலர் கரெக்ஷன் எனக்கு இந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும்தான், இந்த இமேஜில் மட்டும்தான் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேச்சுரேஷனை இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட், அதாவது அந்த ப்ரோக்கன் பீஸ் அதோட நான் கிளிப் மாஸ்கிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சேச்சுரேஷனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் க்ரியேட் கிளிப் மாஸ்கிங் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த சேச்சுரேஷனுங்கிற எஃபெக்ட் இந்த கீழ் இருக்க பார்ட்டோட கிளிப் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இதில் என்ன நான் எஃபெக்ட் பண்ணாலுமே எனக்கு இந்த இமேஜ் அஃபெக்ட் ஆகாது, இந்த பார்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ சேச்சுரேஷன் டீசேச்சுரேட் பண்ணுறேன். அந்த ஃபேஸோட கலருக்கு நான் இதை மேட்ச் பண்ணுறேன். கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஹெட் இருக்குல்ல, ஹெட் பார்ட் இருக்குல்ல, அதை நான் எரேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் எரேஸ் பண்ணுற பட்சத்தில் எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது.
ஃபார் எக்ஸாம்பிள் எரேசர் டூல் எடுக்கிறேன். இந்த லேயர் லாக்கில் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து அன்லாக் ஆயிரும். நான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் எரேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்டில் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் பிக்சல்ஸ் வந்து காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அன்டூ பண்ணிட்டேன். இப்போது ரெக்டாங்குலர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா யூ. ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போது இந்த பேக்ரவுண்டை லாஸ்ட் லேயராக கொண்டு வந்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த லேயருக்கு கீழே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதை நான் எரைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து மிஸ் ஆகாது. ஸோ ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜுக்கு ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா தேவை. ஸோ லேயர் மாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போனாலும் இந்த எரைஸ் பண்ண டேட்டாவை நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி மாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டேன். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. பேலட்டில் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த பாட்டுக்கும் இந்த ஃபேஸ்க்கும் இந்த 2 இமேஜுக்குமே சேர்த்து நம்ம வந்து ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த லேயருக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸை சூஸ் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இந்த கலர் பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி விண்டோ பாப்அப் ஆகும். இதில் மொத்தமாக அந்த இமேஜுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் broken head எஃபெக்ட். தேங்க்யூ.